Business Studies ஓட sample question paper solution பார்க்க போறோம். இந்த வீடியோல question number 1 to 20 ஓட solutions பார்க்க போறோம். First question, the board of directors of Medex Pharma Limited decided to issue debentures worth 40 lakh rupees in order to finance a major research and development project. This would increase the debt equity ratio from 1:1 to 2:1. However, at the same time, it would increase the earnings per share. The reason that will justify the above situation is A. Unfavorable financial leverage as the financial risk will be higher. B. Unfavorable financial leverage as return on investment is lower than the cost of debt. C. Favorable financial leverage as debt is easily available. D. Favorable financial leverage as interest on investment is higher than the cost of debt. Okay. So, இப்போ நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்கன்னா மெடெக்ஸ் ஃபார்மாவோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஃபினான்ஸ் பண்றதுக்காக டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1:1 இருந்து 2:1 ஆயிரும். ஓகே, அதே டைம்ல ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த அபவ் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்களா, இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எந்த ரீசன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். சோ ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்றது வந்து டெட்டோட ப்ரப்போர்ஷன் எவ்வளவு இருக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல அப்படிங்கறத சொல்றதுதான் ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஓகே, சோ ஃபினான்ஷியல் லீவரேஜ்ல நம்மளுக்கு டெட்ஸ் இருக்கும். இந்த டெட்ஸ் வந்து நிறைய ஆக ஆக ஓனர்ஸ்க்கு வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். இங்க கொடுக்குறாங்க இல்லையா, டெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அதாவது 3 சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, அதுல ஈக்விட்டி கேபிட்டல் 50 lakhs. அப்ப டெட் கிடையாது. அண்ட் இங்க வந்து 5 lakh shares of 10 rupees each. ஓகே, டாக்ஸ் ரேட் வந்து 30%, EBIT 7 lakhs. அடுத்த சிச்சுவேஷன்ல டோட்டல் கேபிட்டல் 50 lakhs, ஈக்விட்டி கேபிட்டல் 40 lakhs, 4 lakh shares of 10 rupees அண்ட் டெட் வந்து 10 lakhs. சோ இந்த டோட்டல் கேபிட்டல்ல ஈக்விட்டி கேபிட்டலும் இருக்கு, டெட்டும் இருக்கு. சோ டெட்ங்கிறது லாங் டர்ம் borrowings, அப்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், which is 10%. டாக்ஸ் ரேட் வந்து 30%, EBIT 7 lakhs. Next situation, total capital 50 lakhs, equity capital 30 lakhs, debt 20 lakhs. So total capital, equity capital 30 lakhs, debt 20 lakhs, interest rate வந்து 10%, tax rate வந்து 30%, EBIT 7 lakhs. இப்போ இந்த 3 situation நம்மளுக்கு இருக்கு. நம்ம வந்து earnings per share வந்து debt increase ஆக earnings per share increase ஆகுதா அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதாவது earnings before interest and taxல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணும். அப்ப earnings before interest and taxல இருந்து இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது earnings before tax. இப்ப இந்த earnings before taxல இருந்து நம்ம டாக்ஸ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது earnings after tax. ஓகே, சோ EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் இங்க கட் ஆயிடுச்சுன்னா EBT தான் இருக்கும். இப்ப EBT ல இருந்து நம்ம டாக்ஸ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, EAT. ஓகே, அதுக்கப்புறமா earnings per share கால்குலேட் பண்ணுவோம். earnings per share அப்படிங்கிறது earnings after tax divided by number of equity shares. ஓகே, இப்ப situation 1 கால்குலேட் பண்ணா situation 1ல EBIT எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 7 lakhs. so 7 lakhs less interest. இங்க டெட்டே கிடையாது, so interest கிடையாது, அதனால நில்லு. நம்மளோட EBIT எவ்வளவு, அதே 7 lakhs தான். இதுல இருந்து நம்ம டாக்ஸ மைனஸ் பண்ணும். டாக்ஸ் ரேட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30%. இந்த 30% நம்ம EBT ல தான் கால்குலேட் பண்ணும். அதாவது 7 lakhsல கால்குலேட் பண்ணும். இந்த EBT இருக்குல்ல, அதுலதான் நம்ம டாக்ஸ கால்குலேட் பண்ணும். சோ 7 lakhs into 30%, 2,10,000. இப்ப இந்த 7 lakhsல இருந்து 2,10,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது earnings after tax, which is 4,90,000. ஓகே, இப்ப EPS கால்குலேட் பண்ணும். அதாவது earnings per share. earnings per share எப்படி கால்குலேட் பண்ணுவோம், EAT divided by number of equity shares. சோ இந்த situation 1க்கு பாருங்க, EAT எவ்வளவு, 4,90,000 and number of equity shares இங்க கொடுத்திருக்காங்களா, 5 lakh shares கொடுத்திருக்காங்களா, இதான் number of equity shares. So divided by 5 lakhs, which is 0.98 EPS. Okay, situation 2. Situation 2ல EBIT அதே 7 lakhs தான். அடுத்தது இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணும். இங்க டெட் இருக்கறனால இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கு. So டெட்ல 10% நம்ம கால்குலேட் பண்ணும். So 10 lakhs into 10%, 1 lakh. Okay, இப்ப EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணா நம்மளுக்கு earnings before tax கிடைக்குது, which is 6 lakhs. 7 lakhs minus 1 lakh, 6 lakhs.
இப்போ இந்த 6 lakhsல நம்ம tax 30% calculate பண்ணோம். So 6 lakhs into 30%, 1,80,000. இப்போ earnings before taxல இருந்து நம்ம tax minus பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது earnings after tax. So 6 lakhs minus 1,80,000, which is 4,20,000. இப்போ இங்க நம்ம earnings per share calculate பண்ணோம். earnings per shareங்கிறது EAT divided by number of equity shares. இங்க EAT எவ்வளோ 4,20,000. number of equity shares இந்த கேஸ்ல 4 lakh shares. So divided by 4 lakhs. So 4,20,000 divided by 4 lakhs 1.05. அடுத்தது situation 3. Situation 3ல EBIT அதே 7 lakhs தான். இங்க நம்ம interest minus பண்ணும். இங்க debt எவ்வளோ 20 lakhs. 20 lakhsல 10% calculate பண்றோம், which is 2 lakhs. So 7 lakhs minus 2 lakhs, 5 lakhs நம்மளோட EBT. Okay, next tax calculate பண்ணும். So EBT ல நம்ம 30% tax calculate பண்றோம். So 5 lakhs into 30%, 1,50,000. So 5 lakhsல இருந்து 1,50,000 minus பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 3,50,000, which is EAT. இப்போ earnings per share calculate பண்ணும். EAT divided by number of equity shares. இங்க EAT 3,50,000 and number of equity shares 3 lakhs. So 3,50,000 divided by 3 lakhs 1.16. Okay, so இப்போ இங்க பாருங்க நம்ம வந்து debt ஜாஸ்தி ஆக earnings per share increase ஆயிட்டே போகுது. So இங்க பாருங்க இந்த இடத்துல டெட்டே கிடையாது situation 1ல, earnings per share வந்து 0.98 இருக்கு. இப்போ debt வந்து second situationல 10 lakhs இருக்கு. அப்போ earnings per share எவ்வளவு இருக்கு 1.05. அப்போ debt இங்க increase ஆகும்போது இந்த இடத்துல earnings per share increase ஆகுது. ஓகே, situation 3 பாருங்க, debt வந்து 20 lakhs இருக்கு. அப்போ earnings per share எவ்வளவு இருக்கு 1.16. ஓகே, அப்ப வந்து situation 1ல டெட்டே இல்ல, situation 2ல டெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, situation 3ல இன்னும் கொஞ்சம் டெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப டெட் இன்க்ரீஸ் ஆகாக இபிஎஸ்ஸும் பாருங்க situation 1ல 0.98 இருக்கு, situation 2ல 1.05 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, situation 3ல 1.16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்போ டெட் இன்க்ரீஸ் ஆகாக earnings per share இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இப்ப வந்து debentures issue பண்றாங்க அப்படின்னா அவங்களோட debt equity ratio 1:1 இருந்து 2:1 ஆயிரும். அப்ப debt வந்து 2 and equity எவ்வளோ 1. so debt increase ஆகுது. debt increase ஆகுறதுனால earnings per share increase ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so இது மட்டும் கண்டிஷன் கிடையாது. நம்ம வந்து financial leverage favorable-ஆ இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு rate of investment-யும் பார்க்கணும். So rate of investment வந்து rate of interest விட ஜாஸ்தியா இருக்கணும். So இதை எப்படி calculate பண்ணுவோம்னா EBIT divided by total capital into 100. EBIT எல்லா situationலயுமே 7 lakhs. So 7 lakhs divided by total capital-ம் எல்லா situationலயும் 50 lakhs. So 7 lakhs divided by 50 lakhs into 100, 14% வந்து return on investment. ஓகே, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 10% தான் இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு 10% தான் இருக்கு. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது காஸ்ட் ஆஃப் டெட் ரேட், இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இது காஸ்ட் ஆஃப் டெட்னு சொல்லுவோம். அந்த பாரோயிங்ஸ்க்கு நம்ம பே பண்ற காஸ்ட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட். சோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருந்தா அப்ப அந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் நம்ம ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தா unfavorable financial leverage. இங்க favorable financial leverage. ஏன்னா rate of investment வந்து rate of interest விட ஜாஸ்தியா இருக்கு. சோ ஆப்ஷன் A கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் B யும் கிடையாது. unfavorable கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் B கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் C என்ன சொல்றாங்க, favorable financial leverage. ஆமா, இது favorable தான். as debt is easily available. அது கிடையாது ரீசன். ஓகே, சோ அப்ப ஆப்ஷன் D வந்து favorable financial leverage. ஆமா, இது favorable financial leverage தான். as return on investment is higher than the cost of debt. cost of debt na enadhu rate of interest. rate of interest விட rate of investment வந்து ஜாஸ்தியா இருக்கறனால அத favorable financial leverage அப்படினு சொல்றாங்க. so option D தான் கரெக்ட்டான ஆன்சர். Second question, a bottle of anti-dandruff shampoo mentions clean your hair and get rid of dandruff in one squeeze. The product related decision involved is A branding, B product quality, C packaging, D labeling. So question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூவோட பாட்டில்ல clean your hair and get rid of dandruff in one squeeze அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ப்ராடக்ட் ரிலேட்டட் டெசிஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிராண்டிங்கா, ப்ராடக்ட் குவாலிட்டியா, பேக்கேஜிங்கா, லேபிளிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டிங் அப்படிங்கிறது என்னது, ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்றது தான் பிராண்ட். ஓகே, so a brand is the identification of a product. ஓகே, இந்த பிராண்டிங் வந்து நேம் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல சிம்பிளா இருக்கலாம், இல்ல டிசைனா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அதை நம்ம பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ராடக்ட் குவாலிட்டி அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ப்ராடக்ட் குவாலிட்டி. ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருந்தா நம்ம அதை ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியில சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் நீட்ஸ், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். அடுத்தது பேக்கேஜிங். பேக்கேஜிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை நம்ம கவர் பண்ணணும், ஓகே, பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரேப்பர்ஸ் போடுவோம், கண்டெய்னர்ஸ்ல ஃபில் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு பேக்ல கொடுப்போம் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்றோம்ல, அதுதான் பேக்கேஜிங். அடுத்தது லேபிளிங். லேபிளிங்ல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் அதோட ப்ராடக்டோட நேம், யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதோட கண்டென்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட மேனுஃபேக்சரிங் டேட்ஸ், எக்ஸ்பைரி டேட்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லேபிள்ஸ் வந்து சிங்கிள் ஃபார்ம்லயும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து எலாபரேட்டட் லேபிள்ஸா இருக்கலாம். சிம்பிள் டேக் ஃபார்ம் அப்படின்றது ஒரு இப்போ ரைஸ், வீட் அவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க, சிம்பிளா இருக்கும். அதே எலாபரேட் லேபிள்ஸ்ங்கிறது ரெப்யூட்டட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டேக்லைன் வந்து நல்ல எலாபரேட்டடா இருக்கும், அட்ராக்ட் பண்ணும் கஸ்டமர்ஸ். ஓகே, சோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், எலாபரேட்டட் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூல கிளீன் யோர் ஹேர் அண்ட் கெட் ரிட் ஆஃப் டேண்ட்ரஃப் இன் ஒன் ஸ்குவீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்ன விஷயம், லேபிளிங். சோ இது எலாபரேட் லேபிள். ஓகே, அட்ராக்ட் பண்றாங்க, கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்றாங்க. ஒரு அந்த ஷாம்புவை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க. உங்க தலையை கிளீன் பண்ணீங்கன்னா உங்களோட டேண்ட்ரஃப்லாம் ஒரே வாஷ்ல போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை அட்ராக்ட் பண்றாங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து லேபிளிங். Third question, with the presence of women in the workforce, there has been a shift towards formal wear, increased demand of electronic gadgets, and increase in demand of cosmetics. The related dimension of business environment related in the above lines is technological environment, social environment, political environment, economic environment. So question என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒர்க் ஃபோர்ஸ்ல இன்னைக்கு விமன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஃபார்மல் வேர்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, காஸ்மெட்டிக்ஸ்க்கும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, சோ இந்த மேல கொடுத்திருக்கிற இந்த லைன்ஸுக்கு எந்த பிசினஸ் என்விரான்மெண்டோட டைமென்ஷன் ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷனோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் ஒரு புது விதமா ஆப்ரேட் பண்ணும்போது அது டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு புது விதமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, லைக் சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்ல இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்து அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சோஷியல் என்விரான்மெண்ட். சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த சொசைட்டியோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கிற லொகேஷன்ல அந்த பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், எஜுகேஷன் லெவலையும் சோஷியல் என்விரான்மெண்டோட ஃபேக்டர்ஸா சொல்லுவோம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். பொலிட்டிக்கல் என்விரான்மெண்டோட ஃபேக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஓகே, லைக் எந்த கவர்மெண்ட் இப்ப பவர்ல இருக்காங்க, ஓகே, அவங்களோட ஆட்டிடியூட் சொசைட்டி கிட்ட எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்க பாலிசிஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்தா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல இருக்கு. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸை இமீடியட்டா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, லாஸ்ட் வந்து எக்கனாமிக் என்விரான்மெண்ட். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட எக்கானமிய டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதோட ஃபேக்டர்ஸ்னால. அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜிடிபி, இன்கம் அட் நேஷனல் லெவல், ப்ராஃபிட் ஏர்னிங் ரேட், எம்ப்ளாய்மெண்ட் ரேட், எக்ஸெட்ரா. ஓகே, சோ இப்போ நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் ஃபோர்ஸ்ல விமன் இருக்கிறதுனால ஃபார்மல் வேர்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, காஸ்மெட்டிக்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து சோஷியல் என்விரான்மெண்ட் கீழே வரும். சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பிசினஸ் எங்க லொகேட் ஆயிருக்கோ அங்க இருக்கிற சொசைட்டியோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை நம்ம சோஷியல் என்விரான்மெண்ட் கீழே சொல்லுவோம். அதே மாதிரி இதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், எஜுகேஷன் லெவல் ஆஃப் த பீப்புள். ஓகே, சோ இப்போ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ கஸ்டமர்ஸோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மாறும்போது என்ன ஆகும், டிமாண்டும் மாறும். சோ அப்போ இங்க டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மாறும்போது இங்க என்ன ஆகுது, எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது, காஸ்மெட்டிக்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. சோ இது வந்து சோஷியல் என்விரான்மெண்ட். Fourth question, name the function of marketing which is effective in bringing repeat sales from the customers and developing brand loyalty for a product. இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங், ஆப்ஷன் பி ப்ரமோஷன், ஆப்ஷன் சி கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ், ஆப்ஷன் டி பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங். ஓகே, சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிப்பீட் சேல்ஸ் கொண்டு வரும், அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்க்கு பிராண்ட் லாயல்ட்டியை டெவலப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க.
சோ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணும். ஏன் அப்படின்னா அப்பதான் ப்ராடக்ட்ல நம்ம யூனிஃபார்மிட்டியா அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு குவாலிட்டி அஷூரன்ஸும் கன்சிஸ்டன்சியும் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமா தான் கொடுக்குறோம். கிரேடிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பேசிஸ்ல ப்ராடக்ட்டை நம்ம கிளாசிஃபை பண்றோம், அதுக்கு பேர் கிரேடிங். சோ எந்தெந்த பேசிஸ்ல நம்ம ப்ராடக்ட்ஸை கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்னா சைஸ், குவாலிட்டி இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ரமோஷன். இப்ப ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சேல் பண்ணணும். அப்ப மார்க்கெட்டர் என்ன பண்ணும், அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இதை ஆஃபர் பண்ணும் அந்த ப்ராடக்ட்ஸ். சோ அதுக்கு அவர் 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஒன்னு வந்து ப்ரமோஷன், இன்னொன்னு செல்லிங். இங்க நம்ம ப்ரமோஷன் தான் பார்க்க போறோம். சோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி கம்யூனிகேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக் பண்றாங்களோ அதை ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ். கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது, மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கொடுக்கறது, கன்சியூமருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, டெக்னிக்கல் சர்வீசஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ். ஓகே, சோ கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு கஸ்டமர் வந்து பெர்மனன்ட் கஸ்டமரா ஆவாரு. பெர்மனன்ட் கஸ்டமர் ஆனார்னா அவர் ரிப்பீட்டடா நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குவாரு. அவர் ரிப்பீட்டடா ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது நம்மளோட பிராண்ட் லாயல்ட்டி என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஓகே, அடுத்தது பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங். பேக்கேஜிங் அப்படிங்கிறது ப்ராடக்ட்டை பேக் பண்றதுக்கு ராப்பர்ஸ், பாக்ஸ், கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்றாங்கல்ல, அதுதான் பேக்கேஜிங். சோ பேக்கேஜிங்கை நம்ம சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜை பார்த்தோம்னா அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த பேக்கிங் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்ன செய்வாங்க, உடனே அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ அதனால அது சைலண்ட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லேபிளிங். லேபிளிங் அப்படிங்கிறது வந்து பேக்கேஜிங்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்போம் அந்த ப்ராடக்ட்டை பத்தி, அதுதான் லேபிளிங். ஓகே, சோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்ல, அதுதான் லேபிளிங். ஓகே, சோ இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, கஸ்டமர்ஸ் எப்ப வந்து ரிப்பீட் சேல்ஸ் கொண்டு வருவாங்க, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோட பிராண்ட் லாயல்ட்டி எப்ப டெவலப் ஆகும். எப்ப அது டெவலப் ஆகும், எப்ப வந்து கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்ப ஒரு பெர்மனன்ட் கஸ்டமர் ஆவார். பெர்மனன்ட் கஸ்டமர் ஆனார்னா அவர் வந்து ரிப்பீட் சேல்ஸ் கொண்டு வருவாரு. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்க்கு பிராண்ட் லாயல்ட்டி டெவலப் ஆகும். சோ இங்க ஆப்ஷன் சி, கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ். Fifth question, SEBI calls for information and issues a show cause notice to stock exchange and its officials seeking explanation and conducting audit and inquiry. Which function is SEBI performing? Option A, regulatory function. Option B, development function. Option C, protective function. Option D, both A and C. So இங்க questionல என்ன கேட்டிருக்காங்க, செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்களோட அபிஷியல்ஸ் கிட்டயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கால் ஃபார் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அந்த நோட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க அண்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. சோ क्वेश्चन என்ன அப்படின்னா, செபி வந்து எந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, இது மூலமா என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செபியோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம 3 ஹெட்ஸ்ல கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன், இன்னொன்னு டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். சோ இந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மீனிங்கை புரிஞ்சுப்போம். ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிசினஸை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்றதுக்கு செபி வந்து அவங்க கிட்ட இருந்து சில என்கொயரிஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ஆடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ்ல செபி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ப்ரமோட் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்றதுக்கும் சில ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுது. சோ அது வந்து டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ அதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செபி வந்து இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கும் இந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ இப்ப क्वेश्चनல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டயும் அதோட அபிஷியல்ஸ் கிட்டயும் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க. அதே மாதிரி ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. சோ இது வந்து ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். நம்ம ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அதாவது அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி செபி பண்றது என்னது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இன்குவைரிஸ் கேட்கறது, கண்டக்ட் பண்றது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்கறது, அதே மாதிரி அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஆடிட் பண்றது. சோ இங்க ஆப்ஷன் ஏ, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். Sixth question வந்து picture based question. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, together everyone achieves more as a team. Question வந்து identify the point of significance of management illustrated in the picture.
Option A, management helps in achieving group goals. Option B, management helps in achieving personal objectives. Option C, management helps in development of society. And option D, management increases efficiency. Okay, so in the picture based question la management ஓட இம்பார்ட்டன்ஸ்ல எது ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குரூப் கோல்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலோட அப்ஜெக்டிவ்ஸையும் ஆர்கனைசேஷனல் கோல்ஸையும் இன்டகிரேட் பண்ணுது. இதனால இண்டிவிஜுவல்ஸோட எஃபர்ட்ஸை வந்து ஒரு காமன் டைரக்ஷன்ல டைரக்ட் பண்ணுது. ஸோ அந்த காமன் டைரக்ஷன்ல போகும்போது ஆர்கனைசேஷன் கோல்ஸும் அச்சீவ் ஆகுது. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். மேனேஜர்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸோட கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி அந்த பீப்புளை லீட் பண்றாங்க. எப்படி வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, இண்டிவிஜுவல்ஸோட கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஒரு எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்டா இருக்கும்போது அவங்க சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், இவங்க எல்லாருக்குமே. ஸோ இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு காம்படிட்டிவ் சேலரி, அதாவது இவங்கள மாதிரி இருக்கிற மற்ற ஃபர்ம் என்ன சேலரி அவங்க எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இவங்களும் சேலரி கொடுக்குறாங்க அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு. அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாங்க. ஓகே, சோ இதனால அதே மாதிரி இவங்க வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நேஷனோட growth-உம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சோ அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண பாக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி இதை பண்றாங்க, ரிசோர்சஸை கம்மியா வேஸ்ட் பண்றாங்க. மினிமம் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்சஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றாங்க, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தி இன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ இதை எப்படி இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லைக் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மூலமா அந்த ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர் அஸ் அ டீம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து மேனேஜ்மெண்டோட எந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் குரூப் கோல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். Seventh question, the allocative function of financial market helps in dash. A, bringing transparency in trading procedure. B, earning higher rate of return to household sector. C, better functioning of depository. D, determining the prices of securities. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட அலோகேட்டிவ் ஃபங்க்ஷனோட ரோல் என்ன அப்படின்னா அது வந்து சேவர்ஸ் கிட்ட இருந்து பாரோவர்ஸ்க்கு ஃபண்ட்ஸை டைரக்ட் பண்ணுது. ஓகே, சேவர்ஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்து பாரோவர்ஸ்க்கு போகுது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமா. ஓகே, சோ அப்போ பாரோவர்ஸ் அதாவது ஃபர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு பணம் தேவைங்கும் போது என்ன செய்யறாங்க, இந்த பணத்தை பாரோ பண்ணிக்கிறாங்க. சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸோட சர்ப்ளஸ் வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து பாரோயிங்ஸா போகுது. அப்போ இவங்களோட பணம் பாரோவர்ஸ்க்கு போகும்போது அந்த பாரோவர்ஸ் இன் ரிட்டர்ன் ஏதாச்சும் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் சேவர்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, சோ அதுதான் இந்த அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன். சோ அலோகேட்டிவ் ஃபங்க்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ ஆப்ஷன் பி, earning higher rate of return to household sector. Eighth question, IND Dychem Limited is a chemical manufacturing company producing dyes and pigments both for domestic and international market. It has enjoyed a considerable market share, but lately it has been facing problems in terms of target sales and customer satisfaction. This is due to the reason that new entrants have emerged with better technology and competitive pricing. The chairman of the company addressed this issue in the departmental meeting. The production head, Mr. Kamble, advised the chairman to revamp the system and take necessary actions to rectify the problem so that sales are achieved as per the plans. Identify the relevant function of management being discussed here. So question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு chemical manufacturing company வந்து dyes and pigments produce பண்றாங்க. அதை டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சேல்ஸ் பண்றாங்க. முன்னாடி இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ஷேரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டார்கெட் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல, அதே மாதிரி கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்கள மாதிரி நியூ ஃபார்ம்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. அவங்க வரும்போதே பெட்டர் டெக்னாலஜி அண்ட் காம்படிட்டிவ் பிரைசிங்ல உள்ள வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட சேர்மன் வந்து டிபார்ட்மெண்டல் மீட்டிங்ல இந்த இஷ்யூவை பத்தி பேசுறாரு. அப்போ அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட் வந்து சேர்மன் கிட்ட இந்த சிஸ்டமை ரீவேம்ப் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதே மாதிரி நம்ம நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஓகே, இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்மளோட பிளான் படி சேல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஆப்ஷன் ஏ ஆர்கனைசிங், பி ஸ்டாஃபிங், சி கண்ட்ரோலிங், டி பிளானிங். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றது, ஒரு ஆர்டர்லி ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்றது ஆர்கனைசிங். அதே மாதிரி ரிசோர்ஸஸை எஃபிஷியன்டா யூஸ் பண்றது. ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டீஸை ஐடென்டிஃபை பண்ணி குரூப் பண்றது ஆர்கனைசிங். அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு பிசிக்கல், பினான்சியல், ஹியூமன் ரிசோர்ஸஸை ஒன்னா கொண்டு வரணும். ஓகே, அடுத்தது ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மேன் பவர் பிளானிங், எவ்வளவு பேர் தேவைப்படுவாங்க, எப்படி ரெக்ரூட் பண்ண போறோம், எப்படி அவங்களை செலக்ட் பண்ண போறோம், அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் அந்த காம்பன்சேஷன், எம்ப்ளாயிஸோட காம்பன்சேஷன், தட் இஸ் போனஸ், வேஜஸ், சேலரி, அப்புறம் ப்ரமோஷன், அப்புறம் மேனேஜர் பர்சனலை மெயின்டைன் பண்றது. ஓகே, சோ இந்த ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்க, ஜாப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் ஸ்டாஃபிங். சோ ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன்ல ஆக்டிவிட்டீஸை குரூப் பண்றாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஒர்க் இருக்கு. அப்ப அந்த ஒர்க்குக்கு தேவையான ஆள் என்ன செய்யறாங்க, ஸ்டாஃபிங்ல ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்தது கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ஏற்கனவே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒண்ணு நடக்கும். சோ அந்த பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்றது தான் கண்ட்ரோலிங். இந்த பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் உள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, எதனால இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை எடுக்கணும். அதுதான் கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட் பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்டிவ் செட் பண்றது. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை முன்னாடியே டிசைட் பண்றது தான் பிளானிங். ஓகே, சோ இப்ப क्वेश्चनல என்ன இருக்கு, क्वेश्चनல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது டார்கெட் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஓகே, சோ இப்போ இதுதான் உங்களோட ப்ராப்ளம். இதுக்கு வந்து அவங்க நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சோ நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது என்னது, கண்ட்ரோலிங் கீழே வரும். சோ கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன். இங்கதான் நம்ம என்ன பண்றோம், பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் உள்ள கம்பேரிசன் தான் நம்ம கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்றோம். அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறோம். சோ இது வந்து கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் கீழே வருது. ஏன்னா இங்க என்ன பண்றாங்க, நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகே, சோ ஆப்ஷன் சி கண்ட்ரோலிங். Ninth question, choose the incorrect statement about pricing objectives as a factor affecting the price of a product. A, if a firm's objective is to maximize profits in the short run, it should charge maximum price for its products. Option B, if a firm's objective is to capture market share, it should keep low price for its products. Option C, if a firm wants to attain product quality leadership, it should charge lower prices. Option D, if a firm is facing problems in survival due to stiff competition, it may offer discount on its products. So question என்ன அப்படின்னா பிரைசிங் ஆப்ஜெக்டிவ்ஸோட ஃபேக்டர்ஸ்ல எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபர்ம் ஷார்ட் ரன்ல அதோட ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் பிரைஸ் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஷார்ட் ரன்ல வந்து அவங்க ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணும். அப்ப அதை எப்படி பண்ணுவாங்க, ப்ராடக்டோட பிரைஸை மேக்ஸிமமா வச்சாதான் அவங்களால அந்த ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்ம் வந்து மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணும் அப்படின்னா அதோட ப்ராடக்டோட பிரைஸை கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கம்மியா வச்சுக்கும் போது என்ன ஆகும், காம்படிட்டர்ஸோட பிரைஸை விட இவங்களோட பிரைஸ் கம்மியா இருக்கும். சோ கஸ்டமர்ஸ் இவங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இவங்களோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆப்ஷன் சி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்ம் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியில லீடரா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பிரைஸஸை கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சோ ஒரு ஃபர்ம் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியை வந்து வச்சுக்கணும், லீடரா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹை பிரைசஸ் சார்ஜ் பண்ணும். இங்க லோ பிரைசஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவங்க ஹை பிரைசஸ் சார்ஜ் பண்ணும். ஏன்னா ஹை பிரைசஸ் சார்ஜ் பண்ணாதான் அவங்களோட காஸ்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். அப்பதான் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு லீடரா இருக்க முடியும் அவங்க. ஓகே, சோ ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஃபர்ம் வந்து சர்வை பண்றதுலயே ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் அவங்களால சர்வை பண்ண முடியும் அந்த காம்படிஷன். ஓகே, சோ இங்க 9th சி ஆப்ஷன். 10th question, read the following statements, assertion and reason. Choose the correct alternative from those given below. Assertion, management is concerned with efficient use of resources. Reasoning, for management both efficiency and effectiveness need to be balanced. நம்மளுக்கு alternatives கொடுத்திருக்காங்க, இதுல எது கரெக்ட்னு நம்ம சூஸ் பண்ணணும். சோ இங்க ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா,
எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் மேலதான் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுது. ரீசன் என்ன சொல்லுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ்னஸையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த அசர்ஷனுக்கு இது ரீசன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து டாஸ்கை மினிமம் காஸ்ட்லயும் அதே மாதிரி ரிசோர்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணி பண்றது தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சில நம்மளுக்கு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ரிசோர்சஸை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணும். அப்பதான் அவங்களால காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஜாஸ்தி பண்ண முடியும். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கரெக்டான டாஸ்கை பண்றது, கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டிஸை கம்ப்ளீட் பண்றது, அதே மாதிரி கோலை அச்சீவ் பண்றது, அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும், அதே மாதிரி கோலை ஆன் டைம் அச்சீவ் பண்ணணும். ஓகே, இப்போ அசர்ஷனுக்கு வாங்க. அசர்ஷன் என்ன சொல்லுது, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் தான் மேனேஜ்மெண்டோட கன்சர்ன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஆமா, மேனேஜ்மெண்டோட கன்சர்ன் வந்து எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ், அதுதான் எஃபிஷியன்சி. ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களால காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸையும் பேலன்ஸ் பண்ணணும், அது கரெக்ட் தான். பட் இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இந்த அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்னது, எஃபிஷியண்டா ரிசோர்சஸை யூஸ் பண்ணா காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், அப்ப ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ and reason is not the correct explanation of assertion. Concentration of decision making functions at the apex of management hierarchy is called dash. A, decentralization, B, delegation, C, organizational structure, C, centralization. So question என்ன கேட்டிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ஹைரார்கில அபெக்ஸ்னா டாப் லெவல்ல டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங்ஸ் பார்க்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது ஒவ்வொரு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் அத்தாரிட்டியை ஈவனாகவும் சிஸ்டமேட்டிக்காவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா நம்ம டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீசென்ட்ரலைசேஷன்ல ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டையும் ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு ஏதோ ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும். டெலிகேஷன் அப்படின்றது மேனேஜர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சபார்டினேட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, அதுதான் டெலிகேஷன். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பீப்புள், ஒர்க் அண்ட் ரிசோர்சஸ்க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்றது தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஜாப் பொசிஷன், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயீஸோட அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை டிஃபைன் பண்ணும். சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது அத்தாரிட்டியோ இல்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவரோ ஃபியூ ஹேண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும், அதாவது டாப் லெவல்ல மட்டும் தான் இருக்கும், அதுதான் சென்ட்ரலைசேஷன். சோ அத்தாரிட்டி வந்து டாப் லெவல்ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை நம்ம சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் ஹைரார்கில டாப் லெவல்ல டிசிஷன் மேக்கிங் எடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நேம் வந்து சென்ட்ரலைசேஷன். சோ சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்னது, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி டாப் லெவலுக்கு மட்டும் இருந்தா அந்த ஆர்கனைசேஷனை நம்ம சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 12th question. Some employees have been assigned the job of measuring the output in an objective and reliable way. They are applying different techniques for achieving the same. Some of these are personal observation, sample checking, etc. They are also keeping the units of measurement same as that of the units in the standards. Name the step of controlling process applicable in the above paragraph. A, analyzing deviations. B, comparing actual performance with standards. C, establishing standards. D, measurement of actual performance. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவுட்புட்டை மெஷர் பண்ற ஜாப் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுக்கு அவங்க சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுல சில டெக்னிக்ஸ் வந்து பர்சனல் அப்சர்வேஷன், சாம்பிள் செக்கிங், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்ன யூனிட்ஸ் இருக்கோ அதே யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி அவங்க செக் பண்றாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் ப்ராசஸ்ல எந்த ஸ்டெப்பை பத்தி இந்த பேராகிராஃப்ல பேசுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலிங் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட்டிங் அப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது டார்கெட். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம மெஷர் பண்றதுக்காக. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஆகுது. ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்பவுமே அச்சீவபிளா தான் ஃபிக்ஸ் பண்ணும், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கக்கூடாது, அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷனோட ரிசோர்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்.
அடுத்த ஸ்டெப் வந்து மெஷரிங் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணும். இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணும்போது அவங்க வந்து குவாலிட்டேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மேனேஜர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனோட ஓவரால் எஃபிஷியன்சி லெவலை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அடுத்தது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன அப்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இப்போ ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சால்வென்சி லிக்விடிட்டி ரேஷியோஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே அந்த டிபார்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ இப்படிதான் வந்து பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. அடுத்தது கம்பேர் பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன செய்வாங்க மேனேஜர், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்க ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்டாண்டர்ட்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டார்கெட், அதுக்கும் இந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது எந்த டீவியேஷனுமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் அங்கேயே முடியுது. சப்போஸ் அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து அந்த டீவியேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். மைனர் டீவியேஷனா இருந்தா அப்படியே விட்டுறலாம். அதே ஒரு மேஜர் டீவியேஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் வந்து அனலைசிங் டீவியேஷன்ஸ். அடுத்தது மேனேஜர்ஸ் என்ன செய்யணும், ஏன் இந்த டீவியேஷன்ஸ் வந்துச்சு, அதோட ரீசன் என்ன, அதோட காஸ் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து இதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து டீவியேஷன்ஸ் வந்துருச்சு, அந்த டீவியேஷன்ஸ் எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த காஸை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க கரெக்டிவான மெஷர்ஸ் எடுக்கணும். ஓகே, சோ இதுதான் ஸ்டெப்ஸ் இன் கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவுட்புட்டை மெஷர் பண்ற ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க. மெஷரிங் தி அவுட்புட் கொடுத்திருக்காங்க. மெஷரிங் தி அவுட்புட்ங்கும் போது ஆக்சுவல் ஒர்க்கை எவாலுவேட் பண்றாங்க. ஓகேவா, சோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மெஷரிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதுக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா. சோ இங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு அவங்க வந்து குவாலிட்டேட்டிவ் as well as குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க. பர்சனல் அப்சர்வேஷன், சாம்பிள் செக்கிங், அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ்ல யூஸ் பண்ண அதே யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை வச்சு செக் பண்றது. சோ இது வந்து மெஷரிங் த பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் ஸ்டெப் இன் கண்ட்ரோலிங் ப்ராசஸ். ஓகே, சோ இங்க கொடுத்திருக்கிறதுக்கு measurement of actual performance. இதுதான் கரெக்டான ஆன்சர். Question statement 1. For products requiring long-term storage like agricultural products, the warehouses are located near to the market. Statement 2. Higher the level of inventory, higher will be the level of service to customers, but the cost of carrying the inventory will also be high. Choose the correct option from the following. So statement 1 என்ன சொல்லுதுன்னா, long-term storageக்கு உள்ள ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் warehouse மார்க்கெட் பக்கத்திலே லொகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுதுன்னா, இன்வென்ட்ரி லெவல் ஹையா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் லெவலும் ஹையா இருக்கும். ஆனா அதோட காஸ்ட் ஆஃப் கேரிங், அந்த இன்வென்ட்ரியோட காஸ்ட் ஆஃப் கேரிங்கும் ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஸ்டேட்மெண்ட் 2. இதுல எது கரெக்ட் ஆப்ஷனோ நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர் ஹவுசிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொடியூஸ் பண்ற எல்லா குட்ஸையும் இமீடியட்டா நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் நடுவில் ஒரு டைம் கேப் இருக்கும். ஸோ அந்த டைம் கேப்ல அவங்க அந்த குட்ஸை ஸ்டோர் பண்ணும். அந்த குட்ஸை ஸ்டோர் பண்ற இடத்துக்கு பேர் தான் வேர் ஹவுஸ். ஓகே, ஏன் குட்ஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா சில குட்ஸ் எல்லாம் வந்து சீசனலா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லைக் கிராப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சீசன்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதோட டிமாண்ட் வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி குட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதோட சப்ளைக்காக த்ரூ அவுட் த இயர் அதை சப்ளை பண்றதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சில குட்ஸோட ப்ரொடக்ஷன்லாம் த்ரூ அவுட் த இயர் நடக்கும். பட் அதோட டிமாண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்ஸையும் ஸ்டோர் பண்ணும். இதுதான் வேர் ஹவுசிங். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரியை பத்தி பேசுறாங்க. சோ நம்ம ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் இன்வென்ட்ரி லெவல் அது பார்க்கலாம். இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றோம்ல, அதுதான் இன்வென்ட்ரி. சோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ம்ஸ் பாலிசி ஆன் கஸ்டமர் சர்வீஸ். அதாவது ஒரு ஃபர்ம் வந்து ஹை லெவல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நிறைய இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா சப்ளைல டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் அக்யூரசி ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்ங்கிறது ஃபியூச்சர்ல சேல்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஃபோர்காஸ்ட் பண்றது தான் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். இப்போ இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை அக்யூரேட்டா பண்ணியிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு இன்வென்ட்ரி தேவையோ அந்த இன்வென்ட்ரியை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்வென்ட்ரியை வந்து மினிமம் லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்குவாங்க.
நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ வந்து அடிஷ்னல் டிமாண்ட் இருக்கு. இந்த அடிஷ்னல் டிமாண்ட ப்ரொடியூசர் வந்து மீட் அவுட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே அடிஷ்னல் டிமாண்டுக்கு லெஸ் டைம்ல அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா இன்வென்ட்ரி லெவல கம்மியா வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில நம்மளுக்கு வேர்ஹவுஸ் சார்ஜஸும் வரும். ஏன்னா இந்த இன்வென்ட்ரியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அப்ப வேர்ஹவுஸ் சார்ஜஸும் வரும். ஸோ ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியும் ஜாஸ்தியா ஆயிடும். ஓகே, ஸோ ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் மோர், இட் மீன்ஸ் ஹை காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. ஓகே, இப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வேர் ஹவுசஸ் மார்க்கெட் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க, ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கு, அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸும் ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னா அதோட காஸ்ட் ஆஃப் கேரிங்கும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஃபேக்டர் பார்த்தோமா, கஸ்டமர் சர்வீஸ் ஹை லெவல்ல வச்சுக்கிறாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, இன்வென்ட்ரிய ஜாஸ்தி வச்சுக்குவாங்க. சோ ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கும். சோ இந்த பாயிண்ட் இங்க வந்துருச்சு. ஓகே, இப்ப ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் என்னவாயிரும், ஜாஸ்தி ஆயிரும். சோ ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியும் ஜாஸ்தி ஆயிரும். சோ இந்த பாயிண்ட்டும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 is true and 1 is false. 14th question. Mr. Vivek is working as the general manager of Ocean Hotels Limited. Mr. Vivek observed that government was taking a special interest in the tourism industry as this sector is an important source of foreign exchange and employment promotion. On the basis of this news, the company decided to set up hotels at several tourist places. Ocean Hotels Limited established 50 hotels before other companies considered this issue. Very soon, this brand Ocean Hotels became well known in the market. Identify the importance of business environment described here. Option 8 enables the firm to identify opportunities and getting the first mover advantage. Option B, it helps the firm to identify threats and early warning signals. Option C, it helps tapping useful resources. Option D, it helps in improving performance. Okay, so இப்போ நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, விவேக் வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்காரு ஓஷன் ஹோட்டல்ஸ் லிமிடெட்ல. கவர்மெண்ட் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா இந்த செக்டார்ல இருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வரும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷன் நடக்கும். சோ இந்த விஷயத்த மிஸ்டர் விவேக் அப்சர்வ் பண்றாரு. ஓகே, கவர்மெண்ட் வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேசஸ்ல எல்லாம், நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்ல ஹோட்டல்ஸை செட் பண்ணாங்க, அவங்களோட ஹோட்டல்ஸ். சோ ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, 50 ஹோட்டல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மத்த கம்பெனிஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிட்டாங்க. சீக்கிரமா இந்த பிராண்ட் என்ன ஆயிடுச்சு, ஓஷன் ஹோட்டல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பிராண்ட் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிசினஸ் என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ்ல எதை பத்தி இங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, firm to identify opportunities and getting first mover advantage. ஓகே, சோ பிசினஸ் என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ்ல firm to identify opportunities and getting first mover advantage. அதாவது பிசினஸ்மேன் வந்து என்ன பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்கேன் பண்ணும். பிசினஸ் என்விரான்மெண்ட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது எப்ப ஸ்கேன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லயே ஸ்கேன் பண்ணும். அப்பதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களால மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ஸ் என்ன இங்க கொடுத்திருக்காங்க, ஐடென்டிஃபை த்ரெட்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ். அதாவது பிசினஸ்மேன் என்ன பண்ணும், என்னெல்லாம் சிக்னல் இருக்கு, வார்னிங் சிக்னல் என்னெல்லாம் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏதாவது நெகட்டிவ் பாலிசிஸ் இருக்கா, அது ஒரு வார்னிங். சோ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது ஹெல்ப்ஃபுல் இன் டாப்பிங் ரிசோர்சஸ். சோ இப்ப வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா பிசினஸ்மேனுக்கு என்ன தேவை, இன்புட் தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தேவை. சோ இதெல்லாம் அவங்க வந்து அக்வயர் பண்ணும்போது என்விரான்மெண்டோட டிமாண்ட் என்னங்கறத புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி அவங்க ரிசோர்சஸ செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், அவங்களோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸை கொண்டு வரணும். சோ அந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனை ப்ராஸ்பர் பண்றதுக்கும் அவங்களோட மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க என்ன பேசியிருக்காங்க,
ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்காரு. அவர் வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் டூரிசம்ல காட்டுறாங்க, டூரிசம் இண்டஸ்ட்ரி செக்டார்ல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டாரு. சோ இவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு, பிசினஸ் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்றாரு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு. உடனே இந்த நியூஸை வச்சு அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஹோட்டல்ஸை செட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஹோட்டல்ஸ், 50 ஹோட்டல்ஸ். மத்த கம்பெனிஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே இவங்க 50 ஹோட்டல்ஸை செட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. சோ இந்த இடத்துல எந்த இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, it enables the firm to identify opportunities and getting the first mover advantage. ஓகே, இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பேசுறாங்க இந்த இடத்துல. 15th question, name the function of management that acts as a means for translating plans into action. Option A planning, option B directing, option C organizing, option D controlling. So இங்க questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த function of management வந்து plans ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 ஆப்ஷனோட மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளானிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் செட் பண்றது. அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கறத முன்னாடியே டிசைட் பண்றது. நெக்ஸ்ட் டைரக்டிங். டைரக்டிங் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது, கைட் பண்றது, இன்ஸ்பயர் பண்றது, மோட்டிவேட் பண்றது. எதுக்காக அப்படின்னா அவங்களோட எஃபர்ட்ஸோட ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டைரக்டிங் அப்படிங்கிறது ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்லி ஃபார்ம்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது தான் ஆர்கனைசிங். அண்ட் ரிசோர்ஸஸை எஃபிஷியன்டா யூஸ் பண்றது. ஆர்கனைசேஷன்ல வந்து ஆக்டிவிட்டீஸை ஐடென்டிஃபை பண்ணி குரூப் பண்றது ஆர்கனைசிங். அண்ட் இந்த ஆர்கனைசிங் வந்து பிசிக்கல், பினான்சியல், ஹியூமன் ரிசோர்ஸஸை ஒன்னா கொண்டு வரும். எதுக்கு அப்படின்னா ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு. அடுத்தது கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்றது தான் கண்ட்ரோலிங். ஓகே, சோ இந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எதனால அந்த டிஃபரன்ஸ், அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது தான் கண்ட்ரோலிங். ஓகே, இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, பிளான்ஸை வந்து ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பிளானிங்கிறது நம்ம பிளான் தான் பண்றோம், அது ஆக்ஷன்ல கொண்டு வரல. டைரக்டிங் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், கைட் பண்றோம், இன்ஸ்பயர் பண்றோம், இதெல்லாம் தான் வந்து டைரக்டிங். ஓகே, சோ இது வந்து ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரல, பிளானா ஆக்ஷனா கொண்டு வரல. ஓகே, ஆர்கனைசிங் அப்படின்றது தான் வந்து நம்ம பிளான் பண்ண விஷயத்த ஆர்டர்லியா நம்ம என்ன பண்றோம், அரேஞ்ச் பண்றோம். ஓகே, அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த ஆக்டிவிட்டிஸை ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அப்ப அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யறோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணி குரூப் பண்றோம். அதே மாதிரி பிசிக்கல், பினான்சியல், ஹியூமன் ரிசோர்ஸஸை ஒன்னா கொண்டு வரும். சோ இங்க ஆன்சர் வந்து ஆர்கனைசிங். 16th question, statement 1. Electronic holdings can be converted into physical certificates with the process of dematerialization. Statement 2. There is no danger of theft, loss or forgery of share certificates in dematerialization. Choose the correct option from the following. So statement 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக் ஹோல்டிங்ஸ் எல்லாம் நம்ம பிசிக்கல் சர்டிபிகேட்ஸா கன்வெர்ட் பண்றது தான் டீமெட்டரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து டீமெட்டரலைசேஷன்ல நம்மளுக்கு வந்து எந்த தெஃப்ட்டுக்கான பயம் கிடையாது, லாஸ் கிடையாது, அதே மாதிரி ஷேர் சர்டிபிகேட்ஸை ஃபோர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டீமெட்டரலைசேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டீமெட்டரலைசேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற பிசிக்கல் ஃபார்ம்ல வச்சிருக்கிற செக்யூரிட்டிஸை கேன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்டருக்கு ஒரு எலக்ட்ரானிக் நம்பர் கொடுப்பாங்க. அப்ப அவங்க அந்த செக்யூரிட்டிஸை வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அவங்க அக்கௌண்ட்ல. சோ டீமெட்டரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டிஸை எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல ஹோல்டு பண்றது. ஓகே, சோ இந்த டீமெட்டரலைசேஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து தெஃப்ட், அதே மாதிரி ஃபேக் இல்ல ஃபோர்ஜ்ட் டிரான்ஸ்ஃபர் டிலேஸ், அப்புறம் ஷேர் சர்டிபிகேட்ஸ், டிபெஞ்சர்ஸ்ல இருக்கிற பேப்பர் ஒர்க், இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடும். ஓகே, சோ அப்ப பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, டீமெட்டரலைசேஷன் எலிமினேட் பண்ணுது. ஓகே, சோ இப்போ இங்க நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க, எலக்ட்ரானிக் ஹோல்டிங்ஸ் பிசிக்கல் சர்டிபிகேட்ஸா கன்வெர்ட் பண்றது தான் டீமெட்டரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. டீமெட்டரலைசேஷன்னா என்னது, பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது, டீமெட்டரலைசேஷன்னால நம்மளுக்கு தெஃப்டோட டேஞ்சர் கிடையாது, லாஸோட டேஞ்சர் கிடையாது, அதே மாதிரி ஷேர் சர்டிபிகேட்ஸை ஃபோர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ டீமெட்டரலைசேஷன் எதுக்காக பண்றாங்க, theft, fake or forged transfers, transfer delays, paperwork associated with
ஷேர் சர்டிபிகேட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஹெல்ட் இன் பிசிக்கல் ஃபார்ம். இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு தான் இந்த டிமெட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். சோ இங்க நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 is true and 1 is false. 17th question. Pace is a reputed chartered accountant firm which renders services to big MNCs. The chartered accountants of the firm are required to travel to Delhi and NCR, for which they use company's car. The firm decided to convert its petrol car to electric cars in order to improve the quality of life of people. Identify the dimensions of business environment. So, நம்மளுக்கு இங்க options A, political and legal environment, B, legal and social environment, C, technological and political environment, D, social and technological environment கொடுத்திருக்காங்க. So, question என்ன சொல்லுது? பேஸுங்கிறது ஒரு chartered accountant firm. ஓகே, இவங்க வந்து பெரிய பெரிய MNCஸ்க்கெல்லாம் வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ம்ல இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் வந்து டெல்லிக்கும் என்சிஆருக்கும் டிராவல் பண்ணும். ஸோ அதுக்குனால அந்த ஃபர்ம் என்ன டிசைட் பண்றாங்கன்னா அவங்களோட பெட்ரோல் காரை எலக்ட்ரிக் காரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணா பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா பிசினஸ் என்விரான்மெண்டோட டைமென்ஷன்ஸ்ல எதை பத்தி இது பேசுறாங்க அப்படின்னு கேட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல பார்ப்போம். ஓகே, லைக் எந்த கவர்மெண்ட் பவர்ல இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு சொசைட்டில, அதெல்லாம் நம்ம பார்க்கறதா பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் லீகல் என்விரான்மெண்ட்ங்கிறது கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் லீகல் என்விரான்மெண்ட் கீழே வரும். லைக் லாஸ், லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ், கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், இதெல்லாம் லீகல் என்விரான்மெண்ட் கீழே வரும். நெக்ஸ்ட் சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த லொகேஷன்ல பிசினஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அங்க இருக்கிற கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், அதே மாதிரி அந்த பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், எஜுகேஷன் லெவல், இதெல்லாம் சோஷியல் என்விரான்மெண்ட் கீழே வரும். டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்றது ஒரு புது விதத்துல ஆப்ரேட் பண்ணும்போது அந்த டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் கீழே சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு புது விதத்துல, லைக் சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, இனோவேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதெல்லாம் டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் கீழே வரும். சோ இங்க பாருங்க, இங்க என்ன செய்யறாங்க, பெட்ரோல் காரை வந்து எலக்ட்ரிக் காரா கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ இது டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட் கீழே வருது. சோ இங்க என்ன செய்யறாங்க, பெட்ரோல் காரை எலக்ட்ரிக் காரை கன்வெர்ட் பண்றாங்க. சோ இந்த இடத்துல சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இனோவேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, அண்ட் இன்னொன்னு வந்து இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புளோட லைஃபோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பத்தி பேசுறாங்க. ஸோ அது வந்து சோஷியல் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன், which is social and technological environment. 18. Match the following tools of promotion with their explanation and choose the correct option. நம்மளுக்கு tools of promotion கொடுத்திருக்காங்க, இந்த சைடு வந்து explanation கொடுத்திருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணும். A வந்து it is undertaken by some identified person or company who makes efforts and bears the cost of it. ஸோ இந்த டூல வந்து ஏதோ ஒரு ஐடென்டிஃபைட் பர்சனோ இல்ல கம்பெனியோ எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களே அதோட காஸ்ட்டை பேர் பண்றாங்க. அது வந்து அட்வர்டைசிங். ஸோ A வந்து 3. Next, it plays an important role at the awareness stage and develops product preferences with the aim of making sales. So, இது வந்து இந்த டூல் என்ன பண்ணுதுன்னா அவேர்னஸ் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸை டெவலப் பண்ணும்போது சேல் பண்ணணுங்கிற எய்மோட பண்ணுது. ஓகே, ஸோ பி வந்து பர்சனல் செல்லிங் 1. ஸோ பி வந்து 1. நெக்ஸ்ட் சி, இட் ஹெல்ப்ஸ் இன் மேனேஜிங் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் கம்பெனிஸ் ரிலேஷன் வித் த பப்ளிக் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ இந்த டூல் வந்து பப்ளிக் ஒப்பீனியனை மேனேஜ் பண்ணுது. அதே மாதிரி கம்பெனியோட ரிலேஷன் பப்ளிக்கோட ரெகுலர் பேசிஸ்ல மேனேஜ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி, தட் இஸ் சிக்கு வந்து ஆப்ஷன் 4, தட் இஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ். சிக்கு வந்து ஆப்ஷன் 4 பப்ளிக் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் டி, இட் யூசஸ் டூல் ஸ்பெசிஃபிக்லி டிசைன் டு ப்ரமோட் டு கஸ்டமர்ஸ், மிடில்மேன் அண்ட் டு சேல்ஸ் பர்சன். ஓகே, ஸோ இந்த டூல் வந்து ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரமோட் பண்றதுக்கு, மிடில்மேன் கிட்ட, அதே மாதிரி சேல்ஸ் பர்சன் கிட்ட ப்ரமோட் பண்றதுக்கான டூல்ஸை ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சேல்ஸ் ப்ரமோஷன். ஓகே, ஸோ D2 இங்க நம்மளோட ஆப்ஷன் A தான் கரெக்ட். 19th question. From the following, which is not a relevant feature of management as science? A, principles are based on the basis of experimentation. B, systemized body of knowledge. C, based on practice and creativity. D, universal validity. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் அஸ் சயின்ஸோட ஃபீச்சர்ல இங்க கொடுத்துருக்கிறதுல எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் அஸ் சயின்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது வந்து systematic body of knowledge. அடுத்தது principles are based on experimentation and universal validity அதோட feature. So இங்க பாத்தீங்கன்னா principles are based on basis of experimentation இங்க இருக்கு. Next systemized body of knowledge. இங்க systematic body of knowledge இருக்கு. Universal validity இங்கேயும் இருக்கு. But option C இல்ல, which is based on practice and creativity. Based on practice and creativity அப்படிங்கிறது management as a art ஓட feature. Okay, so அப்ப இங்க வந்து நம்மளுக்கு relevant இல்லாத feature எது? Based on practice and creativity. 20th question. The aim of demonetization was not to dash. A. Curb corruption. B. Reduce the prices of real estate. C. Withhold the accumulation of black money generated by undeclared income. D. Counterfeit the use of high denomination notes for illegal activities. So question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து demonetizationோட aim கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. Okay, so demonetizationோட aim வந்து curb corruption, check on use of notes for illegal activities, withhold the accumulation of black money generated by undeclared income. Okay, so இப்போ நம்மளோட aim என்ன demonetizationக்கு curb corruption இங்க இருக்கு curb corruption. Next check on use of notes for illegal activities. So இந்த இடத்துல இருக்கு counterfeit the use of high denomination notes for illegal activities. Next withhold the accumulation of black money generated by undeclared income. So option C யும் இருக்கு. But option B aimல கிடையாது. That is reduce the prices of real estate. So demonetization ஓட aimல இது option B கிடையாது, which is reduce the prices of real estate. இதுதான் answer. இந்த வீடியோல நம்ம MCQs 1 mark questions 20 questions இருக்கு, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் டீடைல்டா. Hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching the video.